இந்த டிஎம் காலேஜ் ஆரம்பிப்பதற்கு சின்ன ஒரு நான் தான் சேர்மன் ஆஃப் த கமிட்டி டு கிவ் த டிஎம் கார்டியாலஜி 3 persons from 3 other states, Andhra, Karnataka, Kerala. நான் சேர்மன் லக்கிலி வந்தவுடனே இந்த 3 மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி தி செட் இன்னும் 2 வருடம் வெயிட் பண்ணலாம்னு சொக்கலிங்கம் சார் இருந்தாங்க. 2 வருடம் வெயிட் பண்ணுறதுக்கு 2 வருடம் ரொம்ப நல்லா வளர்ந்துடும், நீங்கள் கவலையப்படாதீங்க. I guarantee for the management college. Then they accepted and gave the DM cardiology for a department. ஆனால் அவங்களாம் வந்து 3 ஸ்டேட்லேருந்து வந்தவங்களாம் they all came the examiners for a Marulic college. Everyone they told me, நீங்கள் சொன்ன மாதிரி சொக்கலிங்க மருந்துக்கு காலேஜ் ரொம்ப அருமையான மெடிக்கல் காலேஜ் டிஎம் கோர்சஸ் நடத்துகிறாங்கன்னு சொல்லி அவர்கள் பெருமொழி சொன்னது அதன் வார்த்தையை காப்பாற்றியதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு அருமையான ஒரு ஈவெண்ட் செல்லுமணி ரொம்ப முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. பாலசுமணி அனைவருமே என்னை பொறுத்தவரை 60 வருடம் ஆயிடுச்சு என்னுடைய சர்வீஸின் கார்டியாலஜின்னு வச்சுங்க. 1-2 கருத்துக்கள் மட்டும் சொல்லி விரும்புகின்றேன். எதையும் பேச தெரிந்தால் அது கேட்பது ஒன்றே ஒன்று. என்ன இருக்கும் பாலசுமணியம் அருள் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் 3rd generation ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். I am teaching faculty to Siemens Hospital. Narayana Iridalaya, David Chetty was my student in Stanley. I used to go and take classes. சமீபத்தில் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு கிளாஸ் எடுக்க போனோம். ஒரு டிஎம் காலேஜ் ஸ்டூடெண்ட் 3rd year லேடி. அவங்க ஒரு கேள்வி கேட்டு முடிச்சோன்னே, சார் எங்கள் பாட்டி கூட டாக்டர் பாண்டிமதி உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காங்க சார்ன்னு ஹவு ஷி இஸ்ன்னு கேட்டேன். ஷி இஸ் நாட் ஏபிள் டு மூவ் அபவுட் பட் ஷி இஸ் ஸ்டில் டூயிங் வெல். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நாம் அனைவரும் கற்பிக்கின்றோம். கற்பது அனைத்தும் கற்பிப்பதற்கும் நாம் கடைப்பிடிப்பதற்கும். ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், இந்த சொக்கலிங் இதுவரை நான் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. உடனே சாப்பிட மருந்தால் நிறுத்திவிடாது, எனக்கு வேலை போயிடக்கூடாதுன்னு சொல்லலை. இதையும் பேசினால் கேட்பது ஒன்றே ஒன்று, நீ மகிழ்ச்சியாக மட்டும் இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் உன்னை எந்த சக்தியும் அழிக்காது. மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டீன் சொல்லலாம், பால் சொல்லுங்க. கீதா, கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னால் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் என்னுடைய பிரைஸாக விட கொடுக்குறேன். வாழ சொன்னேன். இப்போதான் கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் பல மடங்கு மகிழ்ச்சி. விட்டு கொடுப்பதில் என்று உணர வேண்டும். விட்டு கொடுக்குற பக்குவம் வந்துடுச்சுன்னா வளர்ச்சியை எவ்வளவுமே தடுக்க முடியாது. அனைவரும் சேர்ந்துதான். அதான் அடிக்கடி சொல்றேன், உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிர் என்பதை 3 ஊக்களாக சொல்றேன். 3 பேர் எல்லாம் சத்தப்படி சொல்றீங்களா? 3 ஊக்களை உணர்வு, உணவு, சத்தப்படி சொல்ல மாட்டீங்க, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக 60 வருடமாக சொற்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதெல்லாம் சத்தப்படி சொல்றீங்களா? தயவு செய்து எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இன்னைக்கு 8வது மாடியில் இதயத்துறையில் தலைவராக இருக்கின்றேன். வாழ்க்கை தெரியும். இன்று வரை சொற்களிங்க 8 மாடியில் செல்வதற்கு ஒரு முறை கூட லிப்டை பயன்படுத்தியது கிடையாது. உடனே லிஃப்ட் பண்ண சார், லிஃப்டில் போக வேண்டாம், என்ன பண்ணுற, லிஃப்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. அதற்காக உடற்பயிற்சி இந்தியாவே கொண்டேன். நான் ஒன்றே சொல்கின்றேன், முடிவதற்கு முன்பு இந்த மனை என்பது கருவறை, இந்த மனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் மட்டும்தான். இடையில் இருக்கின்ற வாழ்க்கையின் கோடு நம் கையில். அதில் அமைதியை இழக்காமல் இருந்து இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாம் தயவுசெய்து பாருங்க, இந்த கோட்டை நாம் கூட்டிக் கொண்டே போக முடியும். கோட்டை கூட்டுவது குறைப்பது உன் கையில் தான் என்று சொல்லி, ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி, டிக்கெட் பரி என்று சொல்லி மேற்படி செல்ல கீழ்ப்படிய வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தான் அனைவரும் பயணம் இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு அழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you so much.